கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்குள் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்க. எல்லா தடைகளும் நீக்கி, புது கிருபையினால் நிரப்புங்க. புது அபிஷேகத்தினால் நிரப்புங்க. வல்லமையினால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும், ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கையின் கிரியில் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. சிரசின் மேல் ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்க பிள்ளைகளை திருப்தியாக நிரப்பி கர்த்தர் கூட இருந்து அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையிலே உபத்திரத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, கண்ணீரோடு நிற்கிறாங்களோ, எல்லா குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. சகலவிதமான வாசல் திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய இதயத்துக்குள்ள தேவ சமாதானத்தால் நிரப்புங்க. இன்னைக்குள்ள தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் கூட இருங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்க. எல்லா தடைகளும் நீக்கி சகல காத்திலே கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென்.